கட்சி தொண்டர்கள் வேணும். டாக்டர் சுமந்த் உங்க நிறைவு கருத்து. சுமந்த் ஒரு நிமிஷம். புகழேந்தி விருப்பப்பட்டாலும் இல்லை என்றாலும் சட்ட ரீதியான நிலைமை வந்து திரு பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அதுல எந்த விதமான ஒரு மாற்று ராமன் I need the document from the court or election commission. இல்ல சார் உங்க பார்வை வச்சீங்க புகழேந்தி. You know better. திரு புகழேந்தி இல்ல உங்க பார்வையை முன் வச்சீங்க. டாக்டர் சுமந்த் டாக்குமெண்ட் கொடுங்க சார். இருங்க சார். அவர் ஊரை மிஸ்லீட் பண்றாரு, ஏமாத்துறாரு, பிரஸ் ஏமாத்துறாரு, மக்களை ஏமாத்துறாரு. புகழேந்தி இன்னொரு விஷயம் கேளுறேன்ல, நீங்க சொல்றது என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒருவர் மட்டுமே எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து கொள்வது மாதிரியும் ஒட்டுமொத்த பிரஸும் ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த இல்ல நான் கேட்கல. உங்க உரிமையை நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க உங்க உரிமைங்கிறது சொல்லிட்டேன். நீங்க சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. ஏமாத்துறாருன்னு சொன்னா ஏமாந்து போறவங்க ஆயிடும். அப்படி இல்லன்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்ல. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் இல்லன்னு சொன்னாங்களா? அவர் இல்லன்னு சொன்னாங்க. அவர் டாக்டர் சுமந்த் என்ன சொன்னான்னு கேளுங்க. இருக்கு சொல்லுங்க. இல்ல சார் உங்க கருத்து நீங்க வச்சீங்க. சுமந்த் ஒரு கருத்து சொல்றாரு. அது என்னன்னு கேளுங்க சார். எவிடன்ஷியல் ஸ்பீச். அதான் சார் சுமந்த்க்கு எவிடன்ஷியல் ஸ்பீச் இருக்காதா? என்ன சொல்றத பத்தி கவலை இல்ல. பாருங்க. அவர் அதே விதமா சொல்வார்ல. அவர் அதே விதமா சொல்வார்ல. அதாவது டாக்குமெண்ட் தான் பேசும். அதான் சார். அப்ப கொடுங்க நீங்க. சரி. சரி ரைட். சுமந்த் ரொம்ப சுருக்கமா நம்ம ஆல்ரெடி செய்தி காண்றோம். இறுதி கருத்து ரொம்ப சிம்பிளுங்க. எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தியை தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, தீர்த்து வைப்பதற்கு முயற்சிப்பது போல் செய்ய வேண்டும். அது வந்து மாற்று கருத்து இல்லை. அது செய்யவில்லை என்றால் இந்த பிளவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. நன்றி திரு மனோகர் பாஷா. ரொம்ப